வாயில அடிப்பாங்க. இதே மாதிரி இன்னொன்று வருது. வாங்கிட்டு வர போயிருக்காப்பா மாமா அண்ணன் வண்டியில போயிருக்கானே தெரியல. நாங்க சொல்லிட்டு இருந்தா வந்துட்டோம். அதெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. அந்த இதை ஃபர்ஸ்ட் மேலே தடவை. நாங்க எப்படி தெரியுமா எடுத்துட்டு போறோம்? ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு தெரியுமா, அதுல வச்சு எடுத்துட்டு போறோம். தட்டு பத்தாதுதா, பெரிய தட்டை எடுத்துட்டு வாமா. எஸ், வண்டி எடுத்து தான் போயிருக்கான். வண்டியில தான் போயிருக்கேன். ஏய், அடங்க மாட்டான் அவன். எங்கடா அவங்க பத்தி எனக்கு தெரியாது. கேக் வேணும்னா நீங்களும் எங்க வீட்டுக்கு வாங்க நாளைக்கு. என்னதான் பாப்பா என்ன? அந்த ஹார்ட் போட்ட தட்டி, ஹார்ட் போட்ட தட்டி ஸ்வீட்டா செய்யும். ஹார்ட்ல இருந்து குடு. சைஸ் போதும்ல? ரெண்டு இருக்கு. எங்க ரெண்டு இருக்கு? இப்படி கட் பண்ணாவே ஓகே இல்லத? இது இந்த போதும்ல? சூப்பரே. ஃபஸ்ட்டு நம்ம சுகர் கரைய மாட்டேது, கரைஞ்ச ஒரு ஊற்றிடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று. எல்லாத்துக்குமே. வாவ். ஐயோ எங்க பாப்பாக்கு எப்பயே சாப்பிடணும். ஊறுதே. எப்படினாலும் ஃபர்ஸ்ட் வச்சிருக்க அப்படியே சொன்னதை அடுத்து சாப்பிட போகுது. அந்த பித்துக்குள்ளி சாப்பிடுவான். கை வர எனக்கு நடுங்குது. செய்ய போறோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுக்க போறோம்ல. 5 வருஷம் பழகி இருக்கோம். ஆனா இந்த வருஷத்துல இந்த முதல் வருஷம் எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கோம்ல. பதட்டமா இருக்கு. அது என்ன சொல்ல போகுதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதுப்பா, ஜாலியா சந்தோஷமா தான்டா இருக்கும். நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா தான் இருக்கும் அவளுக்கு. ஆனா அது கண்டுபிடிச்சிடுது என்னென்ன நாங்க என்ன வாங்கியிருக்கிறோன்னு. சரி வச்சுக்க, சாப்பிடு. அது வைக்க முடியாது, சாப்பிடு சாப்பிடு. அதுக்குதான் ஐடியா போட்டு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு இல்ல, சாப்பிடு சாப்பிடு. நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க? நம்ம என்ன செய்யறோம்? கேக்கு செய்யறோம். சொல்லுங்க. பண்ணு கேக்கு வாங்க தின்னுட்டேன். ஒன்னொன்னு பெருசா இருக்கும், ஒன்னொன்னு சின்னதா. என்ன பண்றது? கட் பண்ணுட்டா கத்தி வை. இன்னொரு பிரெட் வாங்கிட்டு வரலையா அவன்? அதான் வாங்கிட்டு வரணும். இல்லை இதை அமுக்கி வச்சுக்கலாம். விடு. ஏமா வேணாம் வா. இதெல்லாம் இந்த வாட்டர் கேன்ல ஓட்டை போட்டு அப்படி ஊற்றினாதான் கரெக்டாக வரும். எது வேணாம் விடு. அவன் ஒன்று வாங்கிட்டு வரலையா? என்னமே வாங்கிட்டு வரட்டு, அது வரையும் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் வந்து மேலே மேலே அப்படியே வச்சுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். எது செஞ்சாலும் அக்கா இப்பதாங்க எனக்கு ஞாபகம் வருது. இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுக்கணும். வேணாக்கா, அப்படி எடுத்தா பத்தாதுக்கா. ரித்தீஷ் வராங்க. ஐயோ தேடி வந்துடாதா, அவன் கோடி கும்பிடு போறான்டா. வந்துடாதா அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் என்னன்னு கேட்கற. உனதான் என்ன பண்றது? டா சின்னடு. நீ ஜாலிதான் உனக்கு. கண்டுபிடித்து விட்டான். சிவனே பால் விடுறான். ஏன் அழுகுறான்? அழுத அந்த பாலை ஊற்றி விட வேண்டியதான் வாயில. அழுகாம இருக்கும். இதா
மருந்து மருந்து அக்காவுக்கு கையில் புண்ணு இருக்குல்ல, அதுக்கு மருந்து. தொடக்கூடாது. தொடக்கூடாது. ஆமாம்மா. வெரி குட் தம்பி, நல்ல பிள்ளை. பால் ஊற்றி வேண்டியதான் பாப்பா. அவன் ஐஸ்கிரீம் நிறையா இருக்கு. கண்ணு வைக்காத. அது மருந்து மருந்து மருந்துடி பட்டு. இது அக்கா. இந்த அக்கா பேர் என்ன? கிரீம் எப்போ தடவுவீங்க? கிரீம் லாஸ்டா தடவுவோம். அது மீறும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு வேண்டியதான். இது மீட்ரா என்ன தெரியுமா? ஒன்னு எடுத்து வைக்க முடியல. 2 பிரெட் வந்துதா? கல்ல பத்திரம் ஆனா ஏன் என்கிட்ட இருக்கிறாரு. என்ன காசு கொடுங்க. உங்க பொண்ணு தான் வாங்கிட்டு வச்சுன்னு சொல்லு. சிவகுமார் சிவராமன். ஏய் உங்க மூளைக்கு எங்கே இருக்குங்கடா? என்னாச்சுடா? அழகா 30 ரூபா பாக்கெட் வாங்கிருந்தீங்கன்னா கஷ்டமா இல்லையா? பெரிய கதவை சாத்துப்பா. தம்பி தம்பி வரான். 9 பேர் தான்டா. ஏன்டா நீ கதவை சாத்துடா. அக்கா 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 அக்காக்கு இப்போ தனியாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கீழே வைக்கல இருக்கா? நீ வேற வந்து சைடில் தடவிடும். நான் சொன்னதான் நீ கேட்க மாட்டேன். தெரியுது இல்ல? ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டு. என்னாச்சு? பாலை ஊத்தான்ல. சிச்சோ பதான் கரெக்டு. கட்டி ஆகுது. என்னது? சாக்லேட் எவ்வளோ கட்டி ஆகுதுன்னு. ஃப்ரிட்ஜில் வச்சா இது சூப்பராக இருக்கும். நீ இதை வெய், அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன் இந்த பண்ண அப்படியே தொழில் நறுக்கி போட்டு விட்டா சோழி முடிச்சு. சோழி முடிச்சு அவ்வளோதான். பற்றி எப்படி ஐடியா கொடுக்குறான்னு இது கூட தெரில. அப்படியே கொஞ்சம் நான் விட்டு அப்படியே சைடில் தூட்ட வேண்டியதான். பித்தீசா வேணுமா? மருந்து வேணுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ மருந்துன்னு சொல்லவே அவன் கிளம்பிட்டான். கதவை சாத்துப்பட்டு தனியா வருது பார்த்த. சாக்லேட் மட்டும் தனியா வருது. சரி வெய்யு வெய்யு வெய்யு. ஃபினிஷிங்கோட முடிச்சு தான் போவேன். எனக்கு தூக்கம் வேற வருது. இப்போ நம்ம ட்ரிங்க்ல கை விடலாமா? அந்த ஏன் 2 மேட்ச்க்கு வச்சிருக்கா? பாருங்க இங்க பாருங்க, கிரீமை பாருங்க. கொஞ்சம் கூட டேஸ்ட் பார்க்குறேன். அவளுக்கு கொஞ்சம் பேபி ஃபர்ஸ்ட் திங்க வைக்கணும்னா என்ன நீ பேசுற? எனக்கு கொஞ்சம் கொடுத்தா உனக்கு கம்மனு இருமா, அக்காவை செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி ஒரு குட்டி எங்க பார்த்தாலும் இருக்கு. நம்ம செய்யும் போது பூனைக்குட்டி தான் பின்னாடி வரும் பேரு. அதுக்குதான் உள்ள உட்காந்து செஞ்சோம். ஆனா நாங்க காசு சேர்த்து வச்சிருக்கும் போது என்ன தெரியுமா கேட்டானோ, என்ன கேக் வெட்ட போறீங்களா லாஸ்ட் டேக்கு? இல்லடா இன்னும் கேக் தானே வெட்ட போறீங்க. நான் எல்லாருக்கும் தர்பூசணி வாங்கி கொடுத்தாங்க. எங்க பாய்ஸ்ல சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அது காசு இருந்தா மட்டும்தான், இல்லைன்னா யாரும் வாங்கி தருவாங்க. நாங்களும் அப்படிதான் இருந்தோம் நாங்கள் படிக்கிறப்பவும்.
நம்மளா தோல் கட் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அக்காவுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்ற பேர்ல தின்னுட்டு தான் இருக்கிற நீ. நான் எங்க திங்க கட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஒட்டிக்கிது. அப்பதான் நல்லா இருக்கும். ஃபுல்லா போடணுமா இது மட்டுமா? சைடுல என்னது கதவை சாத்துடா, கதவை சாத்துடா தம்பி. எங்க பார்த்த கதவை சாத்துடா. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நைஃப் தான் வேணும். ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு நான் ஒன்று சாப்பிட மூத்தம் பாது இன்னைக்கு தானேம்மா வாயடி பத்தி உடம்பு சொல்ல. தம்பி கதவை சாத்துடா, பாட்டு சத்தம் கேக்குது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது தெரியுமா உங்ககிட்ட எல்லாம்? பா பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டென்ஷன் பண்ணுறீங்கப்பா. பெரியவங்கள இருந்து சின்ன தூக்க பத்தத்துல வளர்றாங்க. அதே எப்படி பண்ணிட்டா கதவை சாத்துப்பா. என்னைக்கியா சின்ன சின்ன பீஸ் போட்டு வேண்டியதான்க்கா. இந்த காலம் எப்படி எடுக்கிறது நானு? ஏன் பாக்ஸ்ல வைக்க அட்டைப்பெட்டி ஏதாவது வச்சிருக்க வேண்டியது தானே? கீழே தட்டிலே எடுத்துகிட்டு போய்க்குங்க, தட்டோட எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்துரு. ஆமாக்கா. இல்ல நாய் ஃப்ரீசரில் தானே வைக்க போகிறீங்க? நாய் பின்னாடி ஓடியாருமே. அது எடுத்துடலாம்ல, கட்டி ஆயிடும்ல. கீழே அப்பயே அந்த தண்ணி ஊற்றி வச்சிருக்கலாம். கீழே அப்படியே நெய் தடவை வச்சிருக்கோங்க. பார்த்து இல்லை நம்மளெல்லாம் இதே அப்படி பண்ணிட்டா கேட்டேன். அது என்ன கொஞ்சம் தூளா இல்லம்மா ஹேமா, இது உனக்கு தான். இங்க பருத்து. இங்க வருவா மருந்து மருந்து. அதான் கருப்பு கலர் மருந்து. இந்த பக்கம் தடவல பாப்பா. தடவணும். மேல மேக்கப் போட்டு வந்துடும். கடைசியா போடு மேக்கப்பா. சைடில் பிடிச்சிட்டு வந்துருமா? ஒட்டவே மாட்டேது, அப்படி தெரியும். நம்மளா கழுவே கொடுத்துருவோம். நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா இப்படி செய்வேன். கழுவிட்டேன். நீ நிஜமா கழுவுன? தொடச்சி எடுத்துட்டு கழுவுனாளா? பொடி பொடியா இது பண்ணிவே. நாளைக்கு ஆசை அடிச்சிட வெறுப்பு எத்தனை பண்ணாங்க. ஏன் ஆத்திட்டே இரு. கீழே அக்கா கவலைப்பட கீழே கொட்டுது. நீ அப்படியே வை, தட்டிலே வை. நீ ஒன்றும் பண்ண, தட்டோட வை. கீழே அப்படியே இருக்கட்டும் பாப்பா. கீழே கொட்டுது. நீ அப்படியே வை, தட்டிலே வை. நான் கேஸ் அடுப்பு பத்திட்டு பண்ண மாட்டேன். 1008 தான் கரண்ட் அடுப்பு பற்றி. சிலிண்டர்லாம் விளையாடாதீங்க பாப்பா, சிலிண்டர் எடுக்க மாட்டேங்குது பாப்பா. கூட நான் பிச்சை போட்டுருலாமே. கொடுக்கா அதிகமாக தான் வரும்னு நினைக்கிறேன். சரி கத்தி கொடு. இந்த தூள் போதும்ல? ரொம்ப கட்டினதுக்குலாம் இந்த கேக்கு செய்கிறவங்கலாம் எப்படிதான் செய்கிறாங்கன்னே தெரியல. உங்கள் மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்க மிஷின் வச்சிருப்பாங்க. ஒரு ஆமாம் அவங்க இந்த இதை வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க, தடவி விட்டுலாம். நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. நம்ம வட்டமாக கூட சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தெரியுமா?
மணி என்ன பாப்பா? நீ போய் படுத்த. இது செய்யறத பார்க்கணும்க்கா. கத்தி கொடு. எதுக்கு கத்தியோ? இதை கட் பண்ணுவேண்ணா. இருட்ட. நான் ஒழிச்சிடலாம். அதுக்குதான் நீ கத்தி கேட்டிருக்க. அப்புறம் கட் பண்றது போய் இல்லை. கத்தி மரியாதையே கழுவிட்டு வா. ஏன்? கழுவிட்டு வந்து கொடுக்குறா காட்ட. நான் இது தடுக்குனேன். அதை போய் கழுவிட்டா ஃபஸ்ட்டு. வாயில் வச்சுட்டு அடி வாங்கப்ப. யாரோ க்ரீமே பத்தாதுன்னாங்க. க்ரீம் வேணும். க்ரீம் பண்ணா இவ்வளோ இருக்கு. மேல கேட்க தெரியுதா? மேல செய்ய போறோம். சைடில் ஒன்றா ஊற்றலாமா? இந்த பக்கம் இருக்குமா? இந்த பக்கம் இருக்கு இன்னுமே. இது இருக்கு. எங்க பார்க்கவே இல்லைம்மா நான். இன்னும் இவ்வளோ தடவணும். இந்த பட்டர் ஷீட் மட்டும் இருந்ததுன்னா அந்த நேம் எழுதி நீங்க சொல்ல வேண்டியதானே. செய்யறேன்னு சொன்னாதானே நான் வாங்கிட்டு வர முடியும். நேத்து நான் போயிருந்தேன் தானே. நாங்கள் இனிமேல் செய்யற ஐடியாவிலே இல்லை. அது மட்டும் தான் வாங்குறோன்னு ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்னிச்சு கேக் வெட்டிங்களா சார்? நீங்க கேட்டதுக்கு வெட்ட மாட்டோம் அப்படின்னுச்சு. நாங்கள் செய்ய எடுத்தோம். அக்கா பட்டர் ஷீட்ல பேர் எழுதி அந்த ஸ்டிக்ல ஒட்டி. உனக்கு என்ன புரியலையா? அந்த கவரை மட்டும் லேசா கட் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்தையும் கலந்து ஊத்தனா. எதுக்கு பட்டர் ஷீட் நம்ம கேட்டோம்? நீங்க தானே கேட்டீங்க. ஐயோ கடவுளே, இங்க கொடு. ஒட்டே இது ஃபுல்லா. நான் கட் பண்ணணும். அக்காட்ட கொடுக்க நைஃபை கொடு. நான் கட் பண்ணணும். நீ கை இது பண்ணிக்கல. நீ அக்காட்ட கொடு நைஃப். இது இருக்கு. நான் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். நான் கட் பண்ணணும். ஸ்பூன் வச்சு மேல தடவை. டேலண்ட் இல்லைன்னு இந்த டேலண்ட்லாம் பார்த்துக்கோ. ஓ சூப்பர் தான்ப்பா. நான் அது சொல்லலடா. இதுவும் டேலண்ட்டு தான். அதை விட படிப்பு முக்கியம். இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சோறு கூட ஆக்குது. சாப்பாடு எல்லாருமே தான் ஆக்குவாங்கடி. இது அப்படியே நான் நசுக்க போகிறேன். பிச்சு போடு. போது சைடில் பாரு. நல்லா இருக்கா? சைடில் தான் ஒட்டவே மாட்டேது. என்ன பண்ணுறது? அதை எடுத்துருக்கணும். அந்த ப்ரௌன் கலர் சுற்றி இருக்குல்ல, அதை எடுத்துருந்தீங்கன்னா தான் நல்லா ஒட்டி இருந்திருக்கும். சொன்னேன்ல. எனக்கு பார்க்க கட் பண்ணி சாப்பிட போல இருக்குது. ஐயோ என்னைக்கு நாளைக்கு வரும்னே தெரியல. இதானே நாளைக்கு 10 மணி வரையும் எனக்கு கை காலே ஓடாது. சந்தோஷம்தான். காத்தியே கொடுக்க ஒண்ணுமே வரல. அக்கா மேல அப்படியே இந்த இது இருக்குல்ல, அப்படியே ஊத்தி விடு. மேல இந்த ஓரத்துல ஊத்திட்டு அப்படியே நீட்ல தொங்குது இல்ல. உண்மையான கேட்கணும் அந்த கண்ணு வச்சுக்கோ. நாங்களே அந்த பாக்ஸை பார்த்துக்கிட்டு நாங்கள் சாக்லேட் வாங்கி வச்சிருக்கோம் சார். மீனுக்கு அந்த கேப் இருக்கு பாரு, அங்கே கிரீம் நிறைய போடு. அதில் போடு நிறையா. அடுக்குனது சரியில்லை. எஸ் மேலேயும் கிளியமாக கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உள்ள தள்ளி விடு. அப்படி தள்ளி. கையை வைக்க வேற பயமா இருக்கு. கை வைக்காம பண்ணக்க. சூப்பர் சூப்பர், வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இங்க இருக்கிறதே நம்ம 3 பேர் மட்டும் தான். யார் கை தட்டுவா? ஹேமா தான் கை தட்டணும். தட்டு ஹேமா கைய. நானே கை தட்டிக்கிறேன். ஐயோ கேண்டில்லாம் நீ முதல்ல வை. கேண்டில் இங்கே இருக்குது. சின்னது பாக்ஸ் பத்துருவா. அதான் சரியாக சதியமாக வச்சிருக்கேன். 1/2 கிலோ கேக்கு 160 ரூபா. நீங்கள் 30 ரூபாயில முடிச்சிட்டீங்க. அக்கா அப்படின்னா வியாபாரம் 50 ரூபாயில முடிச்சிட்டோம். அக்கா வியாபாரம் 2 ஓரியோ பிஸ்கட்டு 20 ரூபா, ஒரு பிரெட் பாக்கெட்டு 15 ரூபா, 2 வாங்கணும். மொத்தம் எவ்வளோ? 50 ரூபா. 50 ரூபா.
ஜீனி இருக்கு, தண்ணி இருக்கு, அது வீட்டிலே எடுத்துக்கலாம். பால் பால்லாம் நம்மளுக்கு ஓசியில் வந்தது. ம் ம் இன்னும் சரியான ஆளுதான்க்கா. அப்ப நீ அப்புறம் நாளுக்கு இந்த மாதிரி பண்ணி தெரியாக்கா? அப்புறம் நாளுக்கு நாங்களே பண்ணுவோம். நீங்களே வா. ஒட்டவே மாட்டேன். இந்த சைடு தான் இது பண்ணணும்னா பெரிய அது ஃப்ரீசரில் வச்சுன்னா சரியாயிடும். அப்படியே பிடிச்சிக்கும். அப்படியே பாரு அவங்கள பாரு எப்படி இது பண்ணுறாங்க. என்னது? ஓகே அவ்வளோதான். இன்னும் கேப் இருக்கு. பரவாயில்ல பார்த்துப்போம். ம் அக்காக்கு என்ன? ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அக்கா மேல மேலே பேர் எழுதுறதுலாம் அப்போ கால் எழுதிக்கிறீங்களா? இந்த ஹார்ட் இதெல்லாம் உங்கள்ட்ட அந்த இதில் ஹார்ட் மாதிரி போட்டு இந்த இது தூவி விட அழகாக இருக்கும். அது நடுவில் அப்படியே தூவி விடலாம். இது இப்படி போட்டா ஆ போடு பார்ப்போம். இருக்கா இருக்கா நான் சொல்லுவேன். போதுமா, ரொம்ப தூளாக இருந்தால் நல்லா இருக்காதுமா, குடுமா. எடுத்துக்கோ. வந்துருக்கு நல்லதா இருக்கும். ஹார்ட்டு நான் அப்படியே ஷர்மீன் மட்டும் போடா. வரல. வரும் வரும். நீ வீமேடி போடுவீங்க அது போடாங்கக்கா. நீ கம்மி அக்கா போடுறா போட்டா. நான் சொல்ற மாதிரி பண்ண மாட்டீங்களா? என்னடா நீ சொல்ற மாதிரி செய்யணும்? இந்த மில்க் இருக்குல்ல அது மேல பால் மேல ஊத்த வேணாண்டா, அப்பதான் கரைஞ்சிரும்மா. இவ்வளவு நேரம் செஞ்சது வேஸ்டா போயிருண்டா. இல்ல கால்ல ஊத்திக்கலாமா? கால்ல ஊத்திக்க அக்கா. அதான் எல்லாம் இது அவ்வளவுதான்டா. பத்திரமா இந்த கார்னர்ல இப்படி கோடு மாதிரி போட்டுவிடு. என்ன காரணம்? 4 கார்னர் இருக்குல்ல, அதுல இப்படி 2 இப்படி கோடு கோடா போட்டு 2 கோடு போடு. இப்படியா? இப்படி இந்த பக்கம் இந்த சைடுல இப்படி இப்படி. கேக்குக்கு இருக்கும்லடா, இந்த கார்னர் இருக்குல்ல இப்படி கார்னரா? அதுல 2 கோடு இப்படி. இப்படியா? இப்படி இந்த சைடுல இதுலயா? அவ்வளவுதான். 2 போடு போதும். நம்மளா போட வேண்டியதான். வரமாட்டேன். இல்ல 1 மட்டும் போடு. இந்த கார்னர்ல போடு. மேல அப்படியே அழகா இப்படி தூவிட்டுலாம் நினைச்சேன். சைடா போட சொன்னா இப்படி போட்டா. சரி போடு போடு. இது சாப்பிட போறோம். இது வேணுமாக்கா? ஏன் மாமா அட்டன் பண்ணிருக்கியா? சைடுல தெளிச்சு விட்டுருமா? அழகா தெளிச்சுடு. பயமா இருக்கு. போடு போடு. அவ்வளோதான். போட்டுடா. போடு போடு. சூப்பரா இருக்குமா? உங்களே கேட்குமதி. உங்க மாமாக்கு அனுப்புவோமா? முடிஞ்சா இந்த மாதிரி செஞ்சு காட்ட சொல்லு. உங்க மாமாக்கு காட்டுவோம். அப்பா இதோட்டா அதான் செய்யும். அங்க இருக்கிற எல்லாமே கேக்கு உண்மையான செய்யறது. நம்ம இருக்கிறது 50 ரூபா பட்டேஜ் கொடுங்க. 500 ரூபாய்க்கு முடிக்கிறது 50 ரூபாய்க்கு முடிச்சிட்டோம்ல. அதுல 500ல சைபர் இடத்துல 50. போதும்டா, நிறைய போடாதடா. அக்கா 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 போதுமா, நிறைய போடாத. அவ்வளோதான். நடுவில் ஒரு புளி வச்சுட்டுருமா? பார்த்து வை. ஸ்பூனால வை. இது அவ்வளோதான். போது போது போது. எதுவும் பண்ணாத. ஓகே டன். அவ்வளோதான். சூப்பர். ஏன் ஊதுல